ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவ் கேரட் கூட்டு. கடலைப்பருப்பு போட்டு சவ் கேரட் கடலைப்பருப்பு கூட்டு செய்ய போகிறோம். இப்போ இந்த சவ் கேரட்டை வானலியில் போட்டு வேக வைக்கணும். மஞ்சப்பொடி போட வேண்டாம், உப்பு போட்டு கடலைப்பருப்பு போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம் தண்ணி விட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோமா, உப்பு போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடலைப்பருப்பு போடுறோம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போதும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். வெந்து வரட்டும், காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலாவுக்கு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா காரத்துக்கு தக்கபடி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா இல்லை 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சவ் கேரட்டு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்துட்டு வருது. வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இது அவ்வளோத்தையும் நம்ம அதோட சேர்த்து விடுறோம். மசாலாவை அதோட விடுறோம். அதோட விட்டு கிண்டுறோம். இப்போ மசாலா போட்டு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கூட்டு வந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. பச்சை வாசனை போனோடனே 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு நல்லா கெட்டியாக ஆகிறதுக்கு, அப்படி சக்கையும் தண்ணியுமாக இருக்கும். இப்போ பச்சரிசி மாவு அதோட சேர்த்து ஒரு கிண்டிக்கிறோம். கூட்டு நல்லா ஒன்று போல் இருக்கும். கொஞ்சம் பச்சரிசி மாவுக்கு எல்லா கூட்டுக்கும் விட்டோம்னா ஒன்று போல் இருக்கும். பச்சை மிளகா போடுறது நல்லா அவியல் மாதிரியே நல்லா கூட்டு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிசம் போடணும். அதாவது அடுப்பில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கூட்டுக்கு கடைசியில் தேங்காய் எண்ணெய் தாளித்தா சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்து கூட 2 போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பை தேங்காய் எண்ணெயில் தாளித்து விடுறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா கூட்டில் போட்டு இறக்க வேண்டியது. நல்லா கெட்டி ஆகிட்டு வரணும். தண்ணி ஒன்று விட்டுக்கணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சத்தை அதில் விடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் எண்ணெயில் தாளித்ததை அதில் போட்டாச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவோம். சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியில் நம்ம தாளிச்சம் போடும்போது கூட்டேக்கு ஒரு வாசனை கொடுக்கும். நல்லா எப்படி கொதிக்கிட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். சுவையான சவ் கேரட் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. சிம்பிளாக செய்யலாம். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.